அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய்ங்க. ஸோ எத்தனை பேர் ஹாய் சொல்றாங்க நீங்களே பாருங்க. அடடடடா, நம்ம போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு ஒரே ஹாய் மழை தான். என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல வீடியோஸ் போடுறோன்றது நம்ம ஃபேமிலிக்கு சொல்லாமலே வச்சிருந்தோம். ஸோ ஒரு வழியா எல்லாருக்குமே நம்ம யூடியூப் காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஹாய் சொல்றேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பி, அவங்களும் ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லி ஹல்தி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு மெஹந்தி வீடியோ தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்த உடனே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோங்க. நான் சாப்பிட போன நேரம்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து விருந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மாப்பிள்ளை வீடு தான், ஸோ நமக்கு ரைட்ஸ் இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால டேரெக்டாக போய் மாப்பிள்ளை பந்தியில் உட்காந்தாச்சுங்க. ஸோ என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகை ஸ்வீட் இருந்தது, நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி, மட்டன் போட்ட மக்ரோனி, ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. ஸ்வீட்டில் ஃபிர்னி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலது மட்டும் தான் நான் சாப்பிட்டேன், அதனால அதை மட்டும் நான் சொல்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சூடாக மட்டன் பிரியாணிங்க. நாங்கள் எல்லாருமே மாப்பிள்ளை வீடுன்றதால ஸோ இந்த பந்திலேயே மோஸ்ட்லி நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் பேக் சைட்னு ஒரு 2-3 பந்தி போச்சுங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெஹந்தி விலாக் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேங்க. ஸோ அதனால எல்லா ரிச்சுவல்ஸும் நான் மிஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச கையோட எல்லாரு கூடயும் நின்றுட்டு நம்ம ஃபோட்டோஸ் தான் எடுப்போம் இல்லைங்க. ஸோ அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மெமரியை கேப்சர் பண்ணலன்னா எப்படிங்க? ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், இந்த மெமரியை வந்து கேப்சர் எல்லார் மொபைல்லையும் வந்து கேப்சர் பண்ணி வைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 12:30 அளவுக்கு நாங்கள் கிளம்பியிருப்போங்க. ஸோ அங்கேருந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த வழியிலேயே இந்த போலீஸ்காரன் பிடிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து வழியில் நின்று இருந்தாங்க. அதை பார்த்தாலே நாங்களும் ஹால்ட் போட்டாச்சு. என்னன்னு கேட்டால் சரி வாங்க நைட்டு போகும்போது பிரியாணி சாப்பிட்ருக்கோம், டீ குடிக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஷாப்பில் நின்னா நம்ம டீயாக குடிப்போம். நான் டீ குடிக்கலைங்க, நான் ஆர்டர் பண்ணிட்டேங்க ஜூஸ். என்னெல்லாம் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.